ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கதை கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக தெரிஞ்சாலோ போக போக கண்டிப்பாக உங்களுக்கு கதை புரியும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 6. நம்ம ஹீரோ என்னோட கை அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறான். பார்த்தா அவன் கை இருக்குது. ஓ, திரும்பவும் ரீசெட் ஆகிட்டா, நான் இங்கே வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் இவன் கத்துனதுனால பயந்துட்டுருக்காங்க. ஓ, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காதுல்ல, என்னோட பேர் சுபாரு நாட்ஸ்கே, நான் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்கான். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வீக்காகி இறந்து போனேன், ஆனால் 2வது டைம் யாரோ என்ன கொலை பண்ணாங்க. எமிலியா ராயல் செலெக்ஷனில் இருக்கிறதுனால அவளை கொலை பண்ணுறதுக்காக தான் டார்கெட் பண்ணி வந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, டே என்னை சுற்றி நடக்கிறத நிப்பாட்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரி பொண்ணு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ சாரி கேட்டுட்டா. ஆமா, நீ என்ன படிச்சுட்ருக்கேன்னு கேட்கவும், என் ரூம்குள்ளே வர பூச்சிகளை விரட்டுறது எப்படின்னு மேஜிக்கை படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குறான். நீ இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்தா, இப்போ தான் உன்னோட பயம் போயிடுச்சுல, நீ இங்கேருந்து கிளம்புனா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், நான் பயப்படலாம் இல்லையா அப்படின்னு அவன் சமாளிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறான். அப்படிதான் இங்கேருந்து போயிரு ஷூ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், ஹே பூச்சியை விரட்டுறதுக்கு மேஜிக் படிக்கன்னு சொன்னி, நீ என்ன தானே பூச்சின்னு சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவனை தூக்கி அடிக்கிறா. நம்ம எமிலியா வந்துட்டு உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கவும், உன் ஃபேஸை பார்த்துட்டு இருந்தா எனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், இதில் மருந்தடிச்சாங்க இப்போ தான் அப்படின்னோடனே, ஐயோ அது எனக்கு ஒத்துக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்படவும், நம்ம எமிலியா வந்துட்டு அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த பூனையை வர வச்சு எனக்காக இவனை வாஷ் பண்ண முடியுமான்னு கேட்குறா. இதோ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வாட்டர் சூழலை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவை வாஷ் பண்ணி விட்டுருது. ஹே பங்க், நீ வேணுன்னே தானே நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பங்கை பிடிச்சி காமெடி பண்ணி 2 பேரும் அடிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஹே மீலியை நான் இம்ப்ரெஸ் பண்ணி சிரிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பூனையும் சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பூனை வந்துட்டு, ஹே லியா நீ ரொம்பவே க்யூட்டாக சிரிக்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் மீலி, உன்னோட சிரிப்புக்கு 1000 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னே, என்னது மீலியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஆமாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான் பேரை ஷார்ட்டாக நிக் நேம் வச்சு கூப்பிட்டுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனால் நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஹே நம்ம இப்படி நிக் நேம்ஸ் வச்சு கூப்பிட்டாவே தானா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவள் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவோம். என்னப்பா டக்குன்னு ஓகே சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, அதனால தான் அவள் டக்குன்னு ஓகே சொல்லிட்டா அப்படின்னே, என்னது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியப்படவும், ஹவுஸ் லார்ட் ராஸ்வெல் இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் வந்து சொல்கிறாங்க. இப்போ 3வது தடவையாக ஃபஸ்ட் டைமாக ராஸ்வெல்லை மீட் பண்ண போகிறேன். இந்த ஃபேமிலியில் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், இவங்களையும் சேர்த்து நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், எனக்கு எவ்வளோ நாள் தோணுதோ அவ்வளோ நாள் நான் இந்த வீட்டில் கெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது ரம் வந்துட்டு இவன் விழுந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருக்கவும், நான் தெரியாமல் விழுந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் கேட்கவும், பரவாயில்ல இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் அங்கேருந்து கிளம்பிடுதா. இப்போ நம்ம ஹீரோ சந்தேகப்படும்படியாக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும், ராஸ்வெல் பின்னாடி வந்து என்னப்பா தேடிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சமாளிச்சிருந்தான். இப்போ ரேம் வந்துட்டு இந்தாங்க சார் டீ அப்படின்னு கொடுத்துட்டு கிளம்பவும், நீ வேணா என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் அவள் எதுவுமே சொல்லாமல் போயிருந்தா. இப்போ நம்ம ஹீரோ லைப்ரரிக்குள்ளே போகவும், நீ அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி அடிக்கலான்னு பார்க்கும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும், உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் மேஜிக் இருக்கா மனுஷங்களை வீக்னஸ் ஆக்குற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது மேஜிக் இல்லை ஆனால் ஒரு கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. நீ கூட அதை ஆல்ரெடி அனுபவிச்சிருக்கிய அப்படின்னு கேட்கவும், நானா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அன்றைக்கி உன் மான அவ்வளோத்தையும் உறிஞ்செடுத்தல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உறிஞ்செடுத்திருந்தாலே நீ இறந்து போயிருப்ப அப்படின்னு அவள் சொல்லவும், அடி பாவி அப்போ என்னை கொல்ல பார்த்தியா அப்படின்னு கேட்கவும், உன்னை கொல்ல வரதா இருந்தால் நான் இதுக்கு காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. என்னது நீ காப்பாற்றினியா, எமிலியா தானே காப்பாற்றினா அப்படிங்கவும், எமிலியாக்கும் அந்த பூனைக்கும் ஹீலிங் மேஜிக்கே பண்ண தெரியாது, அவங்க கிட்ட அந்த பவரும் கிடையாது, அவங்க உன்னை ஸ்டேபிள் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் தான் உன்னோட வயிற்றை ஹீலிங் பண்ண அப்படின்னே, ஹே நீ போய் தான் சொல்கிற, எமிலியா தான் என்ன காப்பாற்றினா அப்படிங்கவும், உண்மையிலே அவங்க 2 பேருக்கும் அந்த மேஜிக் பவர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நான் நம்ப மாட்டேன், நீ நல்ல பேர் வாங்கிக்கிடணும், நீ இப்படி போய் சொல்கிற அப்படின்னே அவள் டென்ஷன் ஆகிட்டு இவனை மறுபடியும் தூக்கி அடிச்சிருந்தா. இப்போ நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, ஃபஸ்ட் டைம் இவன் பாடி வீக் ஆகி தான் அவன் இறந்து போயிருக்கான், செகண்ட் டைம் தான் யாரோ வந்து கொண்டிருக்காங்க, அதுவும் எமிலியா ராயல் செலெக்ஷன் கேண்டிடேட்ங்கிறதுனால அவள் தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்கிட்ட நீ நைட்டும் எமிலியாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோன்னு சொல்கிறான். அந்த பூனையும் ஓகே சொல்லுது. ரேம் உள்ள வரவும் அவன் பிளான் போட்டிருக்கான், அந்த பேப்பரை மறைச்சு வைக்கிறான். பரவாயில்ல நீ நல்லா படிச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ரேம் கேட்டுட்டு அவனுக்கு காஃபியை கொடுத்துட்டு அவளும் போய் உட்காந்து குடிக்கிறா. என்ன கெஸ்ட் முன்னாடி நீ இப்படி தான் உட்காந்து குடிப்பியான்னு கேட்கவும், நீ தான் அன்றைக்கி ஃப்ரெண்ட்லியாக இருக்க சொன்னேன், ஸோ நீ ஆசைப்பட்டதுனால தான் உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நான் இப்போ இந்த சின்ன பசங்களோட ஸ்டோரி புக்கை ரீட் பண்ண கற்றுக்கிட்டேன், ஓகர்ஸ் கதை ஒன்று ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ஓகர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம். ஓகர்ஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஆமாம் எங்கள் ஊரில் கூட ஒரு கதை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான்.
இந்த கதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஸோ கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகர்ஸ் அப்படின்னா பூதம் மாதிரியான ஒரு ஆளுங்க. இப்போ நம்ம ஹீரோ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஒரு ரெட் ஓகரும் ப்ளூ ஓகரும் ஃப்ரெண்டாக இருந்தது. அதில் அந்த ரெட் ஓகருக்கு வந்துட்டு ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடணும்னு ஆசை. ஸோ அதுக்காக இந்த ப்ளூ ஓகர் வந்து ஒரு பிளான் போட்டுச்சு. நான் போய் மனுஷங்களை அட்டாக் பண்ணுறேன், நீ வந்து காப்பாற்றுற மாதிரி பண்ணு, அப்போ அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ளூ ஓகரோட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ரெட் ஓகர் ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஆனால் ப்ளூ ஓகர் அதுக்கப்புறம் ரெட் ஓகரை பார்க்க வரவே இல்லை. ஒரு நாள் ரெட் ஓகர் ப்ளூ ஓகரை பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போனால் வீடு காலியாக இருந்துச்சு. ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருந்துச்சு. நான் அவன் கூட இருக்கிறத பார்த்தா மனுஷங்க நீயும் கெட்டவன் சேர்ந்து தான் நம்மளை தப்பாக நினைப்பாங்க. ஸோ அதனால் நீ உன்னோட ஹியூமன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இரு, நான் இங்கேருந்து ரொம்பவே தூரமாக போகிறேன், கண்டிப்பாக திரும்ப வரமாட்டேன், நான் தனிமையிலேயே வாழ்ந்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த ப்ளூ ஓகர் எழுதின லெட்டரை பார்த்து ரெட் ஓகர் ரொம்பவே வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்திச்சு. அந்த ப்ளூ ஓகர் தன்னோட நண்பனுக்காக தன்னோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி தனிமையாக போயிடுச்சு. என்னதான் இது ஒரு சேட் எண்டிங்காக இருந்தாலும் எனக்கு இந்த கதை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன கேட்டால் இந்த கதையில் இருக்கிற எல்லாரையும் நான் முட்டாள்னு தான் சொல்லுவேன். அந்த ப்ளூ ஓகர் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு, ஆனால் அந்த ரெட் ஓகர் தான் அந்த கதையில் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அது யாருக்குமே தெரில. ஹே சுபாரு, நான் வந்துட்டு ஒன்று கேட்கவா, நீ ப்ளூ ஓகருக்கு சப்போர்ட் பண்ணுவியா இல்லை ரெட் ஓகருக்கு சப்போர்ட் பண்ணுவியா, யார் கூட ஃப்ரெண்டாக இருப்ப அப்படின்னு கேட்கவும், அவன் ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ண நீ ஒரு முட்டாள் சுபாரு, ரெண்டுத்து கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சா கடைசியில் நீ தான் வருத்தப்படுவ அப்படின்னு அவள் சொல்லவும், இது ஜஸ்ட்டு கதை தானே, நான் ஏன் வருத்தப்பட போகிறேன் அப்படின்னு அவள் கேட்கவும், சரி உங்கள் ஊரில் இருக்கிற கதையை விட இந்த ஊரில் இருக்கிற கதை எது படிச்சிருக்குன்னு கேட்கவும், அவன் ஒரு டிராகன் கதையை சொல்கிறான். அப்போ ரேம் வந்துட்டு அந்த டிராகன் ஒரு உண்மை கதை தான், இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதா அந்த டிராகன் கான்ட்ராக்ட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ இருக்கிற ராஜா இறந்து போயிட்டார்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதனால தான் இப்போ அந்த டிராகன் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரில, அந்த டிராகனுக்கு மட்டும்தான் அது எங்கே இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ரேம் சொல்லவும், அப்புறமா எனக்கு இந்த சூனியக்காரி கதையை பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ளே, அந்த கதையை பற்றி என்கிட்ட பேசாத, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, வேறு ஏதோ தேவைப்பட்டா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்ன அந்த ஓகர் கதையை மட்டும் ரெம் கிட்ட சொல்லிடாத, அது அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. இப்போ நம்ம ஹீரோ அந்த சூனியக்காரியோட கதையை படிக்கிறான். ஒரு ஊரில் ஒரு மோசமான சூனியக்காரி இருந்தால் அவளை எல்லாருமே விச் ஆஃப் என்வின்னு கூப்பிடுவாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்புறான். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வருத்தப்படுதா, அதெல்லாம் நான் பார்த்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சாப்பாடு தண்ணி தேவையான எல்லாம் எடுத்துக்கிட்டல அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்பவே அக்கறையாக இருக்கா. அப்போ அந்த ராஸ்வெல் வந்துட்டு பார்த்து போயிட்டு வா, நான் கொடுத்ததை பத்திரமா வச்சுக்கோ, அது உனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரம்மையும் பார்த்து, உங்களோட குக்கிங்கும் க்ளீனிங்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லவும், இவருக்கு பாராட்ட கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவனை கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைக்கவும், நான் கண்டிப்பாக ஒரு நாள் பணக்காரனாகி உன்னை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ இப்போ நேராக அந்த மேன்ஷன் தெரிகிற மாதிரி, அதுவும் நம்ம ஹீரோயினோட ரூம் தெரிகிற மாதிரி போய் உட்காந்துட்டு, யாராச்சும் கொல்றதுக்காக இங்கே வந்தால் அவங்கள இந்த கத்தியை வச்சு கொண்டுற வேண்டியதான். கிச்சன்லேருந்து கத்தி எடுத்து வந்ததுக்கு ரெம் ஏதோ தப்பாக நினைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த தடவையாச்சும் நடந்த எதுவுமே மாறக்கூடாது. அவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் தான் எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றணும். சுபாரு நாட்ஸ்கே, உனக்கு மட்டும்தான் எது நடக்க போகுதுன்னு தெரியும், நீ தான் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மாசா பேசினாலும் அவனுக்கு லைட்டாக பயமாக இருக்கா. அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது, யாரோ இவனை அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ இதை ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணதுனால கயிறு கட்டி சேஃபாக தான் இருக்கான். ஸோ இப்போ சேஃபாக கீழே லேண்டிங் ஆகிருந்தான். இப்போ ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறான். கடைசியில் ஒரு முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிட்டு சரி இப்போ எதிர்த்து சண்டை போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ வாடா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவை அவங்க அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவன் அந்த செயினை பிடிச்சிட்டு கோலை மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்காம வெளியே வா அப்படின்னு சொல்லவும், யாரோ ஒருத்தங்க வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கு. ஏன்னா அது அந்த ப்ளூ கலர் ஹேர் இருக்க அந்த சிஸ்டரில் ஒருத்தியான ரெம் தான். நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவோ, நீ விளையாட தானே செய்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரெம் வந்துட்டு எதுக்காக நம்ம ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வேறு லெவலில் இருக்கும், மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.